வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் பேபி சிட்டர் சீசன் 1 எபிசோட் 4. அம்மா அப்பா, இந்த நாள் பார்க்குறக்கு வசந்த காலம் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருந்தோமே, அதெல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷிமா வந்து நினச்சிட்டு இருக்கும் போதே, கஷிமா என்ன பண்ணியிருக்காரு, சீக்கிரம் அந்த போஸ்ட் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு காமி தனி வந்து கிளம்பிட்டாப்ல. அந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. இவர் கிளப்பில் வந்து எதோ எழுதியிருக்காங்க, ஒரு அழகான குழந்தைங்களை பார்க்குறக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி சிட்டர் கிளப்பு பார்த்தீங்கன்னா இவர் வந்து போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டருக்கு ரெடி பண்ணி இவங்க வந்து டே கேர் ரூமுக்கு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே குழந்தைங்க எல்லாருமே அலப்பறையோடு சேர்ந்து கஷிமா வந்து உள்ளே வரவேற்கிறாங்க. வரவேற்றதுக்கப்புறம் அந்த போஸ்ட் வந்து தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட போஸ்ட் வந்து கொட்டார மூஞ்சிலே ஒழுகுது. அந்த கொட்டாரோட மூஞ்சிலேருந்து அந்த போஸ்ட் எடுக்காமல் உசைதா வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. உசைதா ஃபஸ்ட்டு அந்த கொட்டாரோட மூஞ்சிலேருந்து எடுக்கிறியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் கொட்டாரோ அதே இடத்துல ஸ்டாச்சு நின்று இருக்கிறாங்க. அந்த போஸ்டரை வந்து படித்து கட்டுறாங்க. யாராவது வருவாங்களா பேபி சிட்டர் கிளப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போ சரி வாங்க நாமளே போய் நம்ம ஆளுங்களை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசைதா குழந்தைங்களுக்கு கிளம்பிட்டாங்க. பேபி சிட்டர் கிளப்புக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிருக்கிறாங்க. ஸோ இந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா ரீல்ஸு அப்புறம் இன்ஸ்டாட்டில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதனால தான் எல்லாமே வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே ஒவ்வொரு கிளப்பாக பார்த்துருக்குறாங்க. கிரின்சானும் அவங்க அம்மாவை பார்க்குறக்கு அம்மா அப்படின்னு சொல்லி திறக்கும் போதே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேய் கெட்டப்பில் இருக்கிறாங்க. கிரீன் எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. மன்னிச்சிருங்க மேடம், நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க, கொஞ்சம் சாதாரணமாக பேசுங்க அப்படிங்கும்போது, நீ எங்களோட கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியே, உன்னோட திறமை நாங்கள் எல்லாருமே வெளிக்கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் இதே பிட்டை தான் போட்டு கூப்பிட்றீங்களா, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏற்கனவே கிளப்பில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எல்லா குழந்தைங்களும் வெளியே வர்றாங்க. கொட்டவரை பார்த்துட்டு அண்ணா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு ஓடுறான். உசைதாவும் மிடோரியும் எல்லாருமே விளையாடிட்டு இருக்கிறாங்க. டக்குமாவும் கசுமாவும் வேகமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே, அப்போ சரி பார்த்துக்க எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை குழந்தைங்களே கண்டுக்காமல் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கசிமாட கொடுத்துட்றாங்க. வாவ் என்ன சூப்பரான வாசனை, இது எனக்கே ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ வந்து அங்கே இருக்க எருமை பார்த்துருக்குறாங்க. கொட்டாரோ எருமை பார்த்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கசிமாவும் மெய் மறந்து அந்த எருமையை பார்த்துருக்குறாங்க. கொட்டாரோ நம்ம எறும்பு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, வா நம்ம போய் குழந்தைங்க எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து கிச்சன் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணல அவங்க வந்து வாலண்டியராக உள்ளே பூந்துட்டாங்க. உள்ளே பூந்ததுக்கப்புறம் குழந்தைங்களை நீங்களே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இனமோட்டா வந்து இறங்க இருக்கிறாங்க. டேய் குழந்தைங்களை இங்கே தனியை விட்டு நீ என்னடா பண்ணியிருக்கிற, குழந்தைங்களை பார்த்துக்கிறது உனக்கு என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாருமே இனமோட்டாவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா மனுஷருங்க நான் வேணும்னே கட்டல அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல நீ சைலண்டான பொண்ணு நினச்சிருந்தா, ஆனால் உனக்குள்ளே இன்னொருத்தி இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் வந்து சந்தோஷம் தான் பண்ணுறோம் இதுக்கு அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் குக்கீஸ் தருவீங்களா அப்படின்னு டக்கா வந்து கேட்கும்போது, இல்லை உங்களுக்கெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு எங்களோட கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, எங்களோட கிளப்பில் ஒரு அழகான பையன் இருந்தால் நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறாங்க. அவன் ஏற்கனவே கிளப்பில் தாண்டி ஜாயின் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் பார்த்தீங்கன்னா பேஸ்பால் கிளப்பு, அங்கே பார்த்தீங்கன்னா டக்காவோட அண்ணன் வந்து பால் பொறுக்கி போட்டுருக்கிறாங்க. டக்காவை பார்த்துட்டு கமித்தனி வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு டக்கா வந்து ரொம்பவே அழுகிறான். கமித்தனி அங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி வர உன்னை எவ்வளோ கஷ்டமாக கூப்பிட்றான், போய் பாருங்க அண்ணா அப்படின்னு உங்கள் பசங்களை ஓட்டும்போது டக்காவுக்கு ஒரு கொட்டு, நீ எதுக்கு அவனை கொட்டிகிட்டே இருக்கிற, பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்லிட்டு கஷிமா வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறான். இப்போ கொட்டாரை வந்து எறும்பையே பார்த்துட்டு போயிட்டுருக்கிறான். அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கஷிமா வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான். நான் இருக்கிறதே கிளப்பா, என்னாச்சு நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்களை நான் மன்னிச்சிருங்க, நான் எதோ மெய் மறந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உசைதா நீ என் கூட வந்தீங்கன்னா நான் இந்த போஸ்ட்டை வந்து எங்கள் கிளப்போட நோட்டீஸ் போர்டில் ஒட்டியில் வந்து என் கூட வரைய அப்படிங்கும்போது, கொட்டாரோ நீ என் கூட வரைய அப்படிங்கும்போது அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிக்கிற மாதிரி சொல்லிட்டான். கொட்டாரோ வருவோன்னு நினச்சி இப்போ அவனும் வரலையே, சரி பரவாயில்ல நானே போய் ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உசைதாவும் எதோ யோசிச்சுட்டு இருக்கிறான். கொட்டாரோ எங்கேயோ கிளம்பி போயிட்டுருக்கிறான். நோட்டீஸ் போர்டில் கஷிமா வந்து அந்த நோட்டீஸ் போர்டை ஒட்டினதுக்கப்புறம் இவன் வந்து சோகமாக வந்து உட்காந்துட்டுருக்கிறான். நான் வந்து கிளப்பில் எதுலேயுமே ஜாயின்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கமித்தனி அங்கே வந்துட்டான். நீ வந்து நான் வந்து உன்னோட கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லை நீ என்னோட கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கோ, உன் தம்பி தான் எனக்கு காலை வந்து இழுத்துக்கிட்டே இருந்தால் எனக்கு என்னென்னு தெரியல, அதுக்கப்புறம் உசைதா தான் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கமித்தானி வந்து சொல்கிறாங்க. கொத்தாரோ எனக்காக நீ இதெல்லாம் பண்ணி அப்படிங்கும்போது குழந்தைங்க எல்லாருமே கையில் வந்து குக்கீஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. இனமோட்டாக்கா தான் எங்களுக்கெல்லாம் குக்கீஸ் கொடுத்தாங்க, நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு உசைதா கமித்தனி கஷிமா அப்புறம் எல்லாருமே சேர்ந்து குக்கீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கரும்பு இந்த குக்கீஸுக்கு அடிக்கவே முடியல அப்படிங்கும்போது இது கொடுத்தது பெருசு குறை வர சொல்கிறீங்களா, மூடிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு என்ன மட்டும் வந்து கத்துறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா சுல்லுன்னு வெயில் அடிக்குது. அப்பயும் கஷிமா வந்து எந்திரிக்காமல் இருக்கிறாங்க. கொட்டாரோ எந்திரி இன்றைக்கி வெடிஞ்சிருச்சு, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறீ அப்படிங்கும்போது கொட்டாரோ வந்து எந்திரிக்கிறாங்க. சேர்மனும் டக்குன்னு கதை திறந்துட்டு உள்ளே வராங்க. கஷிமா வந்து பயந்துக்கிட்டு அப்படியே தடுமாறி எந்திரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா குரலை மாறிச்சு அப்படின்னு சைகா சொல்லும் போதே தலையிலே ஒரு கொட்டு. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்த்துட்டு இப்படியே கிண்டல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ சரி இப்போ உன் தம்பி பிரித்து எடுக்கிற நேரம் வந்துருச்சு, ஏன்னா உனக்கும் உடம்பு அவனுக்கு தொதிக்கூடாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோவை பிரித்து வச்சுட்டாங்க. ஏன்னா கஷிமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. கஷிமா வந்து அடித்து பிடிச்சி பெட்டில் அப்படி பார்த்திங்கன்னா படுக்க வராங்க. ஐயோ என்ன இவ்வளோ டயர்டாக இருக்குது, என்னால் எதுவுமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷிமா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நீ உங்கள் அண்ணன் கூட இருக்கவே கூடாது, நீ இங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கணும், ஏன்னா உங்கள் அண்ணன் கூட இருந்தே உனக்கும் ஒட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே அவன் கொட்டாரோ ஷாகி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிண்டல் பண்ணுறான். அதாவது இந்த மாதிரி பரட்ட தலையோட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். சரிவா உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ட்ரிங்க் ரெடி பண்ணலாம், உடம்பு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லெமன் எல்லாமே கட் பண்ணுறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கொட்டாரோ சொல்கிறான். இந்த லெமனை இந்த டம்ளரில் வந்து புழிஞ்சு கொடு, அதுக்கப்புறம் நம்ம உங்கள் அண்ணனுக்கு ட்ரிங்க் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் சரி நான் போய் மற்ற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ அழுத்துற ஒரு சொட்டு கூட வரல. என்னாச்சு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெம்பாக அழுத்துறான். ஒரே ஒரு சொட்டு மட்டும் வந்து விழுகுது. சூப்பர், ஒரு சொட்டு வந்துருச்சா, இன்னும் நல்லா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழுத்திட்டு இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் எல்லாமே எடுத்துட்டான். அதை பார்த்திங்கன்னா கொட்டாரோவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஜூஸை வந்து கீழே கமுத்தி விட்டான், ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணதை. அவள் சரி மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறான். அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டாங்க சேர்மேனு. அப்போ சரி அவன் என்ன கஷிமா முழிச்சிட்டு இருக்கானா தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சைகோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே சேர்மன் வந்து கேட்குறாங்க, அவன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி அவனை வந்து எழுப்பாத, அவன் உடம்பு எப்போ எந்திரிக்கணும்னு தோணுதோ அப்போ எந்திரிக்கிட்டோம், நம்ம அப்போ இந்த சூப்பு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இவருக்கு தலையில் பார்த்திங்கன்னா அந்த ஈரத்துண்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கனவாட்டு வருது. தன்னோட அம்மா அப்பாவை எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. அம்மா அப்பா எங்கே போகிறீங்க, நல்லா கொட்டாரோவெல்லாம் தனியாக பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ அவனோட அண்ணன் தானே, நீ அவனை பார்த்துக்கணும், அதான் உன்னோட கடமை அப்படிங்கிறாங்க. அப்போ சரி பரவாயில்ல கூட, நாங்களே கொட்டாரோவை தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவாட்டு வருது. வேணாம் கொட்டாரோ என்கிட்ட பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். இவன் அழுகிறத பார்த்துட்டு இவன் தம்பி அழுகிறான், ஏன்னா கனவு முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கண் வந்து தொடச்சி விட்றான். கொட்டாரோ என் கண்ணை எரியுதுடா என்னடா பண்ண அப்படிங்கும்போது அவன் வந்து உனக்காக லெமன் ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டு இருந்தான், அதனால தான் உன் கண்ணு அப்படி எரியுது, இந்தா குடி, இதை வந்து உன் தம்பி தான் உனக்காக ரெடி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் வந்து இவன் கையில் கொடுக்குறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த லெமன் ட்ரிங்கி குடிச்சிட்டு கொட்டாரோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறேன், எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு தடையை கொடுக்குறாங்க. சரி உங்கள் அண்ணன் கூட இருந்தது போதும், வா நம்ம கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொட்டாரை வந்து பிரித்து சேர்மன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை அண்ணன் முழுசாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரை வந்து சொல்லியிருக்கிறான். உங்கள் அண்ணன் குடிச்சிக்குவான், நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிங்க்கு சாப்பாடு எல்லாமே அப்படி வச்சுட்டு இவனுக்காக ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. ஐஸ்கிரீம் எதாவது வேணும் அப்படிங்கும்போது ஐஸ்கிரீமை எடுத்து கொடுத்துட்டு இவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சேர்மன் எங்களுக்கு கார்டினே இருக்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு அம்மா மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க, நிச்சயமாலுமே இங்கே எல்லாமே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷிமா வந்து யோசிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடிக்கப்படுது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். Until then, bye from Harry's Voice.